பெரிதும் நேசிக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கும் அனுமதராயன் கோட்டைவாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் ஆங்காங்கே எங்கள் பேச்சை குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறை நபர்களுக்கும் எங்களுடைய அன்பும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறோம். நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடி எங்க அக்கா ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, அதை கேளுங்க. வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 62 ரூபாய். விவசாயம் கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. அக்கா என்ன சொல்றாங்கன்னு நல்லா கவனிச்சிருப்பீங்க. டோல்கேட் எல்லாம் இழுத்து மூடுவோம்னு சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சவனே மூடிட்டாங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க, 100 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க, குறைச்சிட்டாங்களா? டீசல் 65 ரூபாய்க்கு கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்களா? பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தருவோம்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்களா? அதனாலதான் சொல்றோம், திருட்டு பயிலுக்கு திமுக காரணம். உனக்கு கோபம் வந்தா, வெட்கமான ரோசம் இருந்தா நீ கேட்டு வாங்கி கொடு. உன் கட்சிக்கார ஐயா ஸ்டாலின் சொல்லி வாங்கி கொடு, வாங்கி கொடு. அப்புறமா எங்களை வந்து கேள்வி. இந்த பகுதியில் நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக பேச வந்திருக்கோம். எங்களை விட்டா நாங்க பாட்டு மக்கள் பிரச்சனை பேசிட்டு போயிருக்கோம். இந்த மக்கள் யார் சரியானவங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும். இந்த தொகுதி ஐயா பெரியசாமி அவர்கள் தொகுதின்னு ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த தொகுதியில ஐயா பெரியசாமி அவர்கள் இன்னும் வாக்குக்கு 500 ரூபாய் கொடுத்தாதான், 1000 ரூபாய் கொடுத்தாதான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் அப்படின்ற கேவலமான சூழ்நிலை இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆக 500 1000 மட்டும் ஐயா கொடுக்காம நிறுத்திட்டாருன்னா அவர் வீட்டிலே யாரும் அவருக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. எது சரியானதோ அந்த அரசியலுக்கு நீங்க வலிமைப்படுத்துங்க, வலிமை சேருங்க, வாக்கு செலுத்துங்க. திரும்ப திரும்ப இவர்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் அடைந்த பயன் என்ன? உலகளார் பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டதா? 30 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் தீர்த்து விட்டாரா? ஒரு குழந்தைநாடு, ஒரு ஆறு பிரச்சனையை 30 வருஷம் தீர்க்க முடியாத இவருக்கு உங்கள் வாக்கு நீங்கள் மறுபடி செலுத்தி மீண்டும் இவருக்கு நீங்க வாக்கு செலுத்தி இவர் ஒய்யாரமா வாகனத்துல முன்னாடி ஒரு வாகனத்துல கட்ட விட்டுட்டு அப்படியே கதாநாயகம் மாதிரி போயிட்டு கதாநாயகம் மாதிரி வராது. காரணம் என்ன? நீங்கள் செலுத்திய வாக்கு இந்த முறை ஒழியணும். நீங்க மீண்டும் செலுத்தினால உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது, ஏமாற்றம் ஒன்றை தவிர. எங்களை பாருங்க, படிச்ச பிள்ளை அண்ணன் முனைவர் சைமன் ஜஸ்டின் இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியில வேட்பாளராக நிறுத்திருக்கிறோம். அவர் நல்லா படித்தவர், பண்பானவர், எளிமையா பழகக்கூடியவர். அவர் எப்போதுமே பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்துவார். ஐயா மாதிரி ஆட்சிக்கு வந்தவுடனே 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள காரை வாங்கிட்டு போற ஆளு இல்ல. அவர் இன்னும் பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒரு எளிமையான மனிதர், ஒரு நேர்மையான மனிதர், ஒரு உண்மையான மனிதர். வாக்கு செலுத்தி பாருங்க. நாங்க சொல்றதை செய்யலாம், நீங்க அடுத்த முறை வாக்கு செலுத்தாதீங்க. இதேபோல பெரும் திராவிடம் இருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் சொல்ல முடியுமா? ஒருமுறை எங்களுக்கு வாக்கு செலுத்தி பாருங்கள். நாங்கள் சொன்னதை செய்யவில்லை என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். இந்த பெரும் திராவிடம் இருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்க சொல்றோம், 2 வயது குழந்தைய கற்பழிக்கிறான், 60 வயது பாட்டிய கற்பழிக்கிறான். ஆட்சி என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாரு. இரும்பு தரம் கொண்டு அடக்குங்கிறாரு. எங்க போய் அடக்கிறான்னு தெரியல, எங்க போய் அடக்கிறான்னு தெரியல. ஐயா வீட்டுல ஒரு 2 வயது குழந்தைய கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. ஐயா முதல்வர் ஸ்டாலின் வீட்டுல. ஏன்னா அவர் வீட்டுல ஒரே உயிர் தான், என் வீட்டுக்கு ஒரே உயிர் தான், என் பிள்ளைக்கும் ஒரே உயிர் தான், அவர் பிள்ளைக்கும் ஒரே உயிர் தான். அவர் வீட்டு பிள்ளைகளை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. ஐயா விட்டுருவாரா? அப்ப என்ன இதுல இருந்து என்ன தெரியுது? அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டம், சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? ஆட்சி வரைவில் 500 கொடுக்க மாட்டோம், 1000 கொடுக்க மாட்டோம், குவார்டர் கொடுக்க மாட்டோம், பிரியாணி கொடுக்க மாட்டோம். என்ன கொடுப்போம்? கற்பழிச்சுட்டேன்னு வச்சுக்க, அவனுக்கு மரண தண்டனை கொடுப்போம், மரண தண்டனை கொடுப்போம். பிள்ளைய கற்பழிச்சுட்டானா அந்த குழந்தையோ அந்த பாதிக்கப்பட்டவர்களை அடக்கம் செய்வதற்குள்ள அந்த நிகழ்வு செஞ்சான் பாரு, அந்த கற்பழிப்பை செஞ்சான் பாரு, அவனை சுட்டு போட்டு தள்ளிட்டு அவனை புதைச்சதுக்கு அப்புறம் தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு
அப்படின்ற நிலையை நாங்க உருவாக்குவோம். மீண்டும் மீண்டும் இந்த மக்களிடத்தில் நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எது சரியான அரசியல் கேளுங்க. 3 கட்சிகளும் 4 கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கு. அதை படிங்க, படிச்சு பார்த்துட்டு வாக்கு செலுத்துங்க. ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு சேலை எடுக்க, துணிமணி எடுக்க போற நீங்க எத்தனை கடையில ஏறி இறங்குறீங்க? இந்த நல்ல துணியா? கடைக்காரங்க கத்தணும், இதை எடுக்கலாமா அப்படி கத்தணும். அந்த மாதிரி உனக்கு கேவலப்பட்ட பொழப்பு பிழைக்க வேண்டியது இருக்கு கடைக்காரன். அப்படியெல்லாம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஒரு வேட்டி சட்டை எடுக்கிறதுக்கே நீ இந்த பாடுபடுத்துற கடைக்காரனை 5 வருஷம் ஆட்சியை கொடுக்குற அவங்கள. அவன் நல்லவனா கெட்டவனா, திருட்டு பையனா, அயோக்கிய பையனா, பார்த்துட்டு கார் வச்சிருக்கானா அப்படிலாம் பார்க்க மாட்டேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லுவேன், அப்படிலாம் பார்க்கணும். அதனால மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டு வரோம். இதுல எங்களுக்கு இந்த அரசியலை ஒரு தொடர்ச்சி தூக்கி எறியணும். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை செய்யணும்னு வந்திருக்க அந்த பிள்ளைகள். அதனாலதான் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழ்கின்ற பெருமைமிக்க வாழ்க்கை. அவனுக்கு வேண்டிய வேலையை கொடுத்துட்டா, வேண்டிய சம்பளத்தை கொடுத்துட்டா, அவனுக்கு வேண்டிய அவனே வாங்கி போறான். அவருக்கு மிக்சி தேவைப்படும், எனக்கு மிக்சி தேவைப்படாது. ஆனா இந்த அரசு என்ன சொல்லுது? எல்லாருக்கும் மிக்சி இலவசமா கொடுக்கணும். அப்ப எது தேவையோ அதைத்தான் மக்கள்கிட்ட கொடுக்கணும். அவன்கிட்ட வேலையை கொடுத்துட்டோம்னா திரும்ப திரும்ப அரசாங்கத்திட்ட கையேந்தி நிற்க மாட்டான். அதனாலதான் நாங்க சொல்றோம், கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு பெருமைமிக்க வாழ்வு. அதுதான் நாம் தமிழர் கட்சியோட இலக்கு. அதனால இந்த அரசியலை நாங்க முன்னெடுத்து வரோம். எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், மதுமத போதை, திரை கவர்ச்சி, காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், மண் வளம், மலை வளம், இவை எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நீ சாமிக்கு ஒண்ணுனா கூடுற, சாதிக்கு ஒண்ணுனா கூடுற, இந்த மண்ணுக்கு ஒண்ணுனா மலைக்கு ஒண்ணுனா நீ கூட மாட்ட. இதனால பாதிப்பு யாருக்கு? உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளை இருக்கான் பாரு அவனுக்கு தான், அவன் பிள்ளை இருக்கான் பாரு அவனுக்கு தான். இன்னைக்கு தண்ணி 1 லிட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கு விற்கிறான். 2026 இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்கிறான். 2050 இந்த உலகம் எப்படிப்பட்ட வீழ்ச்சியை தண்ணீர்ல சந்திக்கும் பார்த்துக்கோ. உலகத்துல 25 நகரம் மிக மோசமான நிலைமையில இருக்கு தண்ணீர்ல. அதுல சென்னையும் ஒண்ணு. இங்கக்குள்ள இருக்கிற 400 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற சென்னை இருக்கு. இந்த பகுதி வர ரொம்ப நாள் ஆகிறாது. அதனால நீ வந்து திரும்ப திரும்ப ஐயா பாக்ஸினர் கார்ல வந்துட்டு இந்த கல்லு ஒட்டி தரது, இந்த கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கறது, இந்த கருமாதிக்கு வர்றது, காதுக்கு வர்றது, இந்த சடங்குக்கு வர்றது, அது அவரோட வேலை இல்லை. அதுக்காக நம்ம வாக்கு செலுத்தி அவர் அமைச்சராக்கல, சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கல. அவரோட வேலை சட்டமன்றத்துல இந்த மக்களின் பிரச்சனையே பேசணும். பேசியிருக்காரா? இங்க எத்தனை நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் வந்திருக்கு. அந்த நிறுவனத்துல எத்தனை பேர் இந்த ஆத்தூர் பகுதியை சேர்ந்தவன் வேலை பார்க்கறான்? எத்தனை பேர் வேலை பார்க்கறான்? இங்க ஒரு நிறுவனத்தை கட்டி அந்த நிறுவனத்துல இந்த பகுதி மக்களை பணியமர்த்தணும். அதுதான் அவரோட வேலை. அந்த சட்டமன்றத்தை பேசி இந்த பகுதியோட பிரச்சனையை பேசணும். 30 வருஷமா ஆட்சியை கொடுத்துட்டீங்க. 30 வருஷமா கூட பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாத இவரு இப்படி போற ஓட்டுல வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாரா? அந்த எண்ணம் உனக்கு இருக்கா? அந்த சிந்தனை இருக்கா? இருந்தாலும் போல் நாங்க வாக்கு கேட்டு வரல, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை கேட்டு வர்றோம். நீ வாக்கு செலுத்துறது செலுத்தாது உன்னோட விருப்பம். நாங்க கத்தி கத்தி சாவுமே ஒழிய எவனோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம். இன்னைக்கு சீமான் நினைத்தால் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க குறைந்தபட்சம் அன்பானவர்களே 36 லட்சம் வாக்கு. ஒத்த சீட்டு, ரெண்டு சீட்டு வச்சிருக்கிறவனே, ஒத்த விழுக்காடு 2 விழுக்காடு வச்சவனே எத்தனை கோடி வாங்கிட்டு கூட்டணி சேர்ந்துட்டான் பாரு. நாங்க 8.22% வாக்கு வச்சிருக்கோம். எங்களுக்கு கூட்டணி சேர தெரியாதா? குறைந்தபட்சம் 500 கோடி 1000 கோடி கொடுக்க தயாரா இருக்கான். ஏன் எங்க கூட்டணி சேரல? நாங்க கத்தி கத்தி சித்தாரும் சாவுமே ஒழிய இந்த திருட்டு பயலுக கூட, இந்த திமுக அதிமுக கூட கூட்டணி கிடையாது. 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என்று சமத்துவ பாலின சமத்துவத்தை பேச ஒருத்தனுக்கு துணிவு இருக்கான். அது எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான். நாங்க வெல்றோம் தோக்குறோம், அது அடுத்த கட்டார். நிறுத்தமான பெண் வேட்பாளரை அதுக்கு ஒரு துணிவு வேணும், துணிவு வேணும். சோழவந்தால நிறுத்திருக்காரு. இதுவரைக்கும் வரலாற்றிலே எவனுமே பெண் வேட்பாளர் இருக்கல. நாங்க பெரிய கட்சி, நாங்க ஆண்ட கட்சி சொல்ற எவனுமே பெண் வேட்பாளர் நிறுத்தல. ஆனால் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் சோழவந்தான்ல ஒரு பெண்ணை நிறுத்திருக்கிறார். ஏனென்றால் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று எங்கள் தலைவன் முழங்கினான். எங்கள் அண்ணன் அதை செய்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்க வாக்கு செலுத்துங்க. எது சரியான அரசியல் பாருங்க, எது தூய அரசியல் பாருங்க. திரும்ப திரும்ப எங்களை தேடுங்க. நல்ல அரசியலை செய்ய நாங்க ரெடியா இருக்கோம். அதை வாங்கி பயனடைறதுக்கு நீங்களும் ரெடியா இருங்க. இலக்கு ஒன்றுதான், அது நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். தமிழ்த்தாய் வாழ்க,
தலைவர் பிரபாகர் வாருங்கள்.